வாங்க கண்ணுங்களா, இன்னைக்கு ஒரு ஈஸியான கோலத்தோட வந்தாச்சு. இது பூசத்தன்னைக்கும் போடலாம், வெள்ளிக்கிழமைக்கும் போடலாம். நீங்க எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்பவே அழகான கோலம், சிம்பிளான ஈஸியான கோலம். 7லேருந்து 4 வரை சந்து புள்ளி வச்சுட்டு, நடுவுல ஒரு ஸ்டார் போட்டுட்டு, சுத்திலும் இந்த மாதிரி ஸ்டார் போட்டுக்கோங்க. இப்படி ஆப்போசிட்ல கோன் மாதிரி போட்டுட்டு, அதுக்கு ஆப்போசிட்லயே திரும்ப கோன் வர மாரி உள்ள போட்டுக்கிற ஸ்டாரோட கனெக்ட் பண்ணா நல்ல அழகான டிசைன் ரெடி. ஸ்டார் டிசைன். இது நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு கலர் வேணால் கலர் கொடுத்துட்டு ஓம் சரவண பவா எழுதுனீங்கன்னா பூசத்துக்கு, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு டிசைன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ நாட்களில் எல்லாமே போடலாம். இப்போ நான் இது உள்ளே இருக்கிற ஸ்டாருக்கு நான் எல்லோ கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லோ கொடுத்துட்டு நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு சுற்றிலும் இந்த மாதிரி டாட் வச்சு இழுத்து விட்டுடலாம். கையாலேயே லைட்டாக இழுத்து விட்டோம்னா போதும். இப்போ இது மேலே இருக்கிற ஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் கலர் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பளிச்சுன்னு தெரியும் பார்க்கறக்கு. இந்த மாதிரி ஆப்போசிட் கலர்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ பிரைட் கலர்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இது பிங்க்கு கொடுத்துருக்கேன். நடுவில் ஒரு ஒயிட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றிலும் கொடுத்துட்டு இந்த நடுவில் ஒயிட் கொடுத்துருக்கோம்ல, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ளைனாக தெரியும். ஸோ அதனால் நம்ம உள்ளே ஒரு டாட் வச்சுட்டு சுற்றிலும் சின்ன சின்ன டாட் வச்சு விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டார் பார்க்கறதுக்கு அழகாயிருச்சு பாருங்கள். இதே மாதிரி சுற்றி உள்ள ஸ்டார்ஸ்க்கும் கலர் கொடுத்துட்டு இப்போ நடுவில் இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு அதை ஃபில் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி செக்குடு மாதிரி போட்டு விட்டுடலாம். 2 சைடும் லைன் போட்டோம்னா போதும். இப்போ இந்த ஸ்டாருக்கு மேலே 2 சைடும் கர்வ் மாதிரி போட்டுட்டு நடுவில் ஒரு லீஃப் மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டோம்னா கோலம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். சேம் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும் நமக்கு வாசலில் போடுறதுக்கு. அவ்வளோதான். இந்த லீஃபுக்கு மட்டும் இந்த மாதிரி லைன் போட்டுடலாம். நடுவில் போட்டு விட்டு இது ஃபில் ஆயிரும், பார்க்கறதுக்கும் நல்லாவும் இருக்கும். நீங்கள் கலர் வேணுன்னா கூட கலர் கொடுத்துக்கலாம். இது மாதிரி சுற்றிலும் எல்லா லீஃபுக்குமே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இப்போ இந்த லீஃபுக்கு நடுவில் ஒரு ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம். சுற்றிலும் போட்டு விட்டுட்டு இப்போ நடுவில் இதுக்கு ஒரு எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு எல்லோவில் ஒரு கர்வ் மாதிரி போட்டுவிட்டு நடுவில் எல்லோ கொடுத்து விட்டுட்டு இந்த இந்த பெட்டல்ஸ் நடுவில் ஒரு சின்ன சின்ன டாட் வச்சு இழுத்து விட்டுட்டோம்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஷேடிங்காகவும் இருக்கும். இப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் ஷேப் போட்டு விட்டுடலாம். இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் ஷேப் போட்டு விட்டுட்டு அதுக்குள்ளே செக்குடு போட்டு விட்டுடலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த எல்லோக்கு நடுவில் ஏதோ ஒரு ஆப்போசிட் கலரில் ஒரு டாட் மாதிரி வச்சு விட்டுட்டோம்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. சுற்றிலும் இந்த மாதிரி டாட் வச்சு விட்டோம்னா கோலம் ரெடி. நீங்களும் இந்த கோலத்தை நாளைக்கு உங்கள் வாசலில் போட்டு பூசத்தன்னைக்கு அழகாக்கிடுங்க. அடுத்து ஒரு ஈஸியான கோலத்தோடு சந்திக்கிறேன்.